இதே இன்னொரு புராணத்தில் சொல்லும் பொழுது பரத்வாஜர் ஓடி வந்து பரதனை கட்டிக்கிண்டு என்ன அப்பனே பரதா 300 வருஷம் வேதம் கத்துக்கிண்டேன் அந்த புண்ணியம் ராமனை தரிசனம் பண்ணினேன் ராமனை தரிசனம் பண்ணின புண்ணியம் இப்படிப்பட்ட மகாபாகவதனால உன்னை கண்டேன்னு கட்டிக்கின்றாளா பரதனை இப்படிப்பட்ட பக்தனை கண்டேன்னு கட்டிக்கின்றாளா பரதனை ஆலிங்கனம் பண்ணிவிட்டு அப்பா நீ அம்மாவை வந்து இப்படி குத்தம் சொல்லப்படாது நதோஷே கை கை பரதத்வயா ராம பிரௌராஜனம் கேததி சுகோதக்கம் பவிஷ்யதி நதோஷேணவகந்தவ்யா கை கை பரதத்வயா ஹே பரதா கைக்கு பேர்ல குத்தமே இல்லை அவன் நல்லெண்ணத்தோட காடு போகணும்னு பண்ணிருக்காள் பிரபுவே இப்படி சொல்றாள் ருஷிகள்லாம் அம்மா கைக்கு பேர்ல குத்தமே ஞானிகள்லாம் சொல்ல மாட்டேங்கிறாள் அவன் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சது நெல்லத்துக்கு அனுப்பிச்சாள் ராம பிரௌராஜனம் சுகோதக்கம் பவிஷ்யதி ராமனை காட்டுக்கு அனுப்பித்தது மங்களத்துக்காக அனுப்பிச்சிருக்காள் க்ஷேமத்துக்காக அனுப்பிச்சிருக்காள் கைகிங்கிறாள் ருஷிகள்லாம் ஞானிகள்லாம் இங்கதான் ரகசியம் இருக்கு என்ன அர்த்தம்னா அது ரிஷிகள் வாக்குனால சொன்னாலும் போயிடும் அந்த ரசம் அந்த ரசத்தை சொல்லாம ஜாட ஜாடையா சொல்றாள் அப்படி சொன்னாதான் அதுக்கு பெருமை தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவதாக தனியாக கூப்பிட்டு ராமனிடத்துல சொல்லும் பொழுது நான் ஒரு சொப்னம் கண்டேன் நேற்று ராத்திரி சொல்லியிருக்கார் அந்த சொப்னம் கைகையினுடைய அந்தப்புறத்துல அவர் கண்டிருக்கணும் அந்த சொப்னம் கண்டதுக்கு அப்புறம் தான் இவர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணங்கிற ஏற்பாடே பண்ணார் தான் கண்ட கட்ட சொப்பனத்தை கைகிட்ட சொல்லாம இருக்க மாட்டார் அந்த சொப்பனத்துக்கு அவரே பலன் சொல்லிவிட்டார் ராஜாஹி மிருத்யுமாப்னோதி ஓராம்பதமிருச்சதி யாரு ராஜாவாய் போயிருக்கானோ அவனுக்கு கட்டாயம் மரணம் வந்துவிடும் அது மாதிரியான கட்ட சொப்பனம் கண்டேன்னு சொன்னாள் இத கைகேட்டின்னு சொல்லி இருக்கணும் அவர் கைகி ரொம்ப புத்திசாலி அவள் ராமபட்டாபிஷேகம்னு சொல்லிக்கல ஏற்பாடானதுக்கு அப்புறம் அவளுக்கு இது மனசுல தோணித்தது ராஜாவானவனுக்கு மரணம் வரும்னு சொன்னாலே ஒரு கால் நம்ம குழந்தை ராமன் ராஜாவானா அவனுக்கு மரணம் வந்துடணும் பயந்தவன் என்ன பண்ணினா உள்ள ராமனை ராஜ்யத்துல இல்லாம ஜடையை தரிச்சு மறையுருவி கட்டி தீனனா பகு தூரத்துக்கு அந்த தண்டகாரனுக்கு விரட்டிவிட்டா ஆமா அந்த அபாயம் ராமனை பாதிக்காமல் போயிட்டான் ஆமா பரதன் ராஜாவா இருந்து பரதம் போனாலும் போட்டோம் ராமன் பொழைச்சா போறோம்னு நினைச்சாள் அது பரதனையும் காப்பாத்தி விடுத்து ராமனையும் காப்பாத்தி விடுத்து கணவனை கொண்டு போயிடுது அவன் இப்படி நினைச்சார்கள் ஆமா மறுபடியும் அவள் திரும்ப திரும்ப சொல்லும் போது ராமோய அபிஷிச்சதேங்கிறாள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்படாதுன்னா அவளுடைய ஆமா நோக்கமே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்படாதுங்கிறாள் என்ன எண்ணம் பட்டாபிஷேகம் பண்ணா ராஜாவாயிடுவான் இந்த சொப்பனம் வந்து பாதிச்சு விடும்னு எண்ணம் அவன் ராமனை காப்பாற்றணும்னு இப்படி பண்ணினாள் ஆமா அப்படி அவ சொல்லலைன்னா கழவரே சம்மதிக்க மாட்டாருனே ஆமா நான் அவர் கழவருக்கு போறதுல இஷ்டம் இருக்குமோ யாரையாவது கழவரை இப்ப வாரம் நான் அழிச்சுன்னு போறேன் சொன்னா பரப்பிடுவோன்னு என்ன என்னத்துக்கு வச்சு ஆட்டுறதுங்கிற தவிர்த்து வாரும் கிளம்பும் நான் டிக்கெட் வாங்கி தரேன் என்ன ஒத்துரும் பரப்பட இஷ்டம் இல்லைன்னு ஒத்துருக்கும் இஷ்டமே கிடையாது மறுபடியும் மேலுக்கு சொல்லுவாள் சொல்லுவாளை தவிர்த்து ஒத்துருக்கும் இந்த சரீரத்தை விட்டுட்டு பரப்பட வருமா எத்தனை நாளா குடியிருந்த வீடு குடியிருக்கிறவன போன்னு சொன்னா லேசா பரப்புறானா பரப்புனா பரதனுக்கு சமாதானத்தை சொல்லி பரத்வாஜ மகர்ஷி அங்கிருந்து அனுப்பிச்சாள் பரத பக்தி பார்த்து ஆச்சரியப்பட்டாள் எல்லோரும்